தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே பிடிச்ச நடிகராக இருக்கவர் தான் நம்ம அஜித் அவர்கள். அவர் சினிமா துறையில் அறிமுகமாகி 33 வருஷத்தை நிறைவு செஞ்சிருக்காரு. இதை கொண்டாற்ற வகையிலையும் அஜித் அவர்களோ ரசிகர்களுக்கு நன்றி சொல்கிற வகையிலையும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கை தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வேலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சினிமான்ற அற்புதமான பயணத்தில் 33 வருஷத்தை நிறைவு செஞ்சுருக்கேன். ஆனால் இதை கொண்டாடுறதுக்காக எழுதலை. எனக்கு எண்களின் மீது நம்பிக்கை இல்லை. சினிமாவில் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு முக்கியமானது தான். இந்த பயணத்துக்காக முழு மனசோட கை கூப்பி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பயணம் எனக்கு ரொம்ப ஈஸியாலாம் இல்லை. இந்த துறைக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல், யாரோட ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் தான் நுழைஞ்சேன். முழுக்க முழுக்க என்னோட சுய முயற்சியால் மட்டுமே சினிமாக்குள்ளே வந்தேன். காயங்கள், மீண்டு வருதல், தோல்வி, அமைதின்னு சொல்லி என்னோட வாழ்க்கை என்னை பல வழிகளில் சோதிச்சிருச்சு. ஆனால் நான் எப்பயுமே தளர்ந்து போகலை. முயற்சி செஞ்சேன், மீண்டு வந்து தொடர்ந்து முன்னேறேன். ஏன்னா விடாமுயற்சி அப்படின்றது வெறுமனை நான் கற்றுக்கல. அதை என்னோட வாழ்க்கையில் பரிசோதித்து அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். எண்ணிலடங்கா அளவுக்கு வெற்றியையும் தோல்வியையும் சினிமாவில் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு டைம் என்னோட வெற்றி மேலே எனக்கு சந்தேகம் வரும்போதும் உங்களோட அன்பு தான் என்னை திரும்பியுமே வர வச்சிருக்கு. இந்த அன்புக்கு கண்டிப்பாக நான் உண்மையாக இருப்பேன். இந்த அன்பை எப்பயுமே இருக்க பிடிச்சிருப்பேன். ஆனால் என்னோட பயணம் சினிமாவோட மட்டும் முடிஞ்சிடலை. நான் இன்னைக்கு என்னவா இருக்கணும், அதுக்கு முக்கிய காரணம் என்னோட ரசிகர்களோட அன்பும் ஆதரவும் தான். அதுக்கு நன்றி. உங்களோட அன்பை என்னோட சுயலாபத்துக்காகவோ அல்லது தவறாவோ கண்டிப்பாக பயன்படுத்த மாட்டேன். சினிமாவில் எனக்கான பாதையை வடிவமைச்சு வழி நடத்தி என்னை நம்பி என் வளர்ச்சிக்கு உதவுன அனைத்து இயக்குநர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள், பத்திரிகையாளர்கள், சேட்டலைட் மற்றும் சமூக ஊடகங்கள், விமர்சகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. என்னோட வாழ்க்கையோட பலம் மனைவி ஷாலினி தான். எல்லா தருணங்கள்லையுமே அவங்க என்னோட நின்றுருக்காங்க. என்னோட குழந்தைகள் அனுஷ்கா மற்றும் ஆத்விக் 2 பேருமே என்னோட வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தவங்க. சமூகத்து மேலே அக்கறை கொள்கிற மனப்பான்மையோட வளர்த்த என்னோட மறைந்த என் தந்தை PS மணி மற்றும் என் அம்மா மோகினி மணி, என் சகோதரர் மற்றும் என் குடும்பத்தினருக்கு அனைவருக்குமே ஆதரவிற்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நான் பல சமயங்களில் அதிகமாக வெளியே வராமலும் பேசாமலும் இருக்கலாம். ஆனால் சினிமா மட்டும் இல்லாமல் மோட்டார் பந்தயத்துலையுமே முழு கவனம் செலுத்தி உங்களை சந்தோஷப்படுத்த தவறுனது கிடையாது. என்னோட நிறைக்குறைகள் எல்லாத்தையுமே இந்த 33 வருஷமாக ஏற்றுக்கிட்டு என் மேலே அன்பு வச்சு கொண்டாடினதுக்கு நன்றி. உங்களுக்கு என்னென்னைக்குமே நான் உண்மையாக இருக்க முயற்சிப்பேன். என்னோட மோட்டார் ரேசிங் கெரியருக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தேவை. உங்களையும் நம்மளோட நாட்டையும் கண்டிப்பாக பெருமைப்படுத்துவேன் நம்புகிறேன். வாழ விடு அப்படின்னு சொல்லி அஜித்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வரலாக போயிட்டுருக்கு. இன்னும் அஜித் அவர்களோட ரசிகர்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அஜித் அவர்கள் இதை அறிக்கையாக வெளியிட்ட மாதிரியே அவர் இதையே ஒரு ஸ்பீச்சாக கொடுத்தாருனா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா எப்பயுமே அஜித் அவர்கள் பேசுகிறத கேட்கணுன்றக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அஜித் அவர்கள் இந்த அறிக்கை மூலமாக எல்லாத்துக்குமே நன்றி சொல்லியிருக்காரு. முக்கியமாக அவரோட ரசிகர்கள் எந்த அளவுக்கு அவர் மதிக்கிறார் அப்படின்னு சொல்லியும், அவரோட ஒய்ஃப் ஷாலினி மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியுமே இந்த அறிக்கை மூலமாகவே நிரூபிச்சிருக்காரு. இந்த வகையில் அஜித் அவர்களை நிறைய பேர் பாராட்டிட்டும், அதே மாதிரி அவரோட 33 வருஷம் கெரியருக்காக வாழ்த்துக்கள் சொல்லியுமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.